தமிழக வரலாற்றில் பல்வேறு தலைவர்கள் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போனாங்க. ஆனால் அவர்களில் ஒரு சிலர் மட்டும்தான் வரலாற்று பக்கங்களில் தலைமுறையை தாண்டி இடம் பிடித்தாங்க. அப்படிப்பட்ட முக்கியமானவங்களில் முதன்மையானவர் கலைஞர் மு. கருணாநிதி. மாணவர் சங்கத்தை துவங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம், திரைத்துறை பயணம், அரசியல் இயக்கம், முதலமைச்சர் அப்படின்னு பல்வேறு பரிணாமங்களை கடந்து வந்தவர் கலைஞர். ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல், அரசியல் விமர்சனங்கள் அப்படின்னு பல எதிர்மறை கருத்துக்களை தாண்டி வரலாற்றுல கலைஞர் போட்ட முக்கிய கையெழுத்துக்கள் பல குடும்பங்களின் ஒரு தலைமுறையின் தலையெழுத்தையே மாற்றி இருக்குது. கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் தமிழர்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வந்த பலரின் வாழ்க்கையையும் மாற்றி இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல 1924 ஜூன் மாதம் 3 பிறந்தவர். அஞ்சுகம் அம்மையாருக்கும் முத்துவேல் ஐயாவிற்கும் 3வது மகனாக இசைவேளாளர் சமூகத்துல பிறந்தவர் கருணாநிதி. இவருக்கு முன்னாடி 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவர்கள் முறையே பெரிய நாயகமும் சண்முக சுந்தரனும். கருணாநிதி அவர்கள் திருக்குவளையில உள்ள தொடக்கப்பள்ளியில ஆரம்பகால படிப்பையும், அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில அடுத்த நிலை படிப்பினையும் படித்தாரு. ஆனா இவரு முழுமையா உயர்நிலை பள்ளியில தேர்ச்சி பெறல. ஆனாலும் கருணாநிதி பள்ளி படிப்புல தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னாலும் கூட தமிழ் மொழியில ஒரு பகுதியாக காணப்படும் நாடகம், கவிதை, இலக்கியம் அப்படின்னு எல்லாத்துலயும் நல்ல வல்லமை கொண்டவராக இருந்தாரு. இயக்கங்கள்ல கருணாநிதி தன்னுடைய 14வது வயதுல இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டாரு. திருவாரூர்ல ஒரு சுயமரியாதை கூட்டத்துல பங்கேற்ற பட்டுக்கோட்டை அழகிரியின் பேச்சுல ஈடுபாடடைந்து தன்னையும் திராவிட இயக்கத்துக்குள்ள இணைத்து கொண்டாரு மு. கருணாநிதி. அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அழகிரி அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு பெயர் சூட்டினாரு கலைஞர். மாணவர் அணி செயலாளர்ல தொடங்கி பத்திரிகையாளராக அழகிரியின் பேச்சினால அதிகம் கவரப்பட்ட கருணாநிதி பின்னால தன்னுடைய திருவாரூர் நண்பர்களுடன் சேர்ந்து மாணவர்கள் அணி ஒன்றையும் கையெழுத்து பிரதி பத்திரிகை மாணவர் நேஷன் அப்படிங்கிற பெயர்ல 1941 நடத்த ஆரம்பிச்சாரு. குடிசை பகுதிகளுக்கு போய் அங்க வாழும் மக்களின் நிலை குறித்து கேட்டறிந்து அதை எழுதுவது வழக்கமா கொண்டிருந்தாரு. அந்த கையெழுத்து பிரதி துண்டு பிரசுரம் தான் பின்னாட்கள்ல முரசொலியாக உருவெடுத்தது. போராட்டக்காரர் கருணாநிதி 1957 காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி செய்தாரு. அந்த காலத்துல தான் இந்தி மொழி திணிப்பு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. அக்டோபர் மாசம் 13 1957 கருணாநிதி தலைமையில இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுச்சு. கள்ளக்குடிசையில இருக்கும் ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு இவர் நடத்திய போராட்டம் பின்னர் கட்சியில இவருக்கு முக்கியமான இடத்தை கொடுத்துச்சு. 1963 அண்ணாதுரையுடன் இணைந்து இந்தி எதிர்ப்பு மாநாட்டின சென்னையில நடத்தி அதற்காக இருவரும் சிறை சென்றாங்க. சட்டமன்ற உறுப்பினராக கருணாநிதி 1957 சுயேட்சை வேட்பாளராக குளித்தலை தொகுதியில நின்று வெற்றி பெற்றாரு கருணாநிதி. அந்த சமயம் அவருக்கு வயசு என்னன்னா 33 தான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 12 முறை எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்திய அரசியல்வாதிகள் யாரும் செய்திடாத சாதனை இது என்பது குறிப்பிடத்தக்கது. 1984 மட்டும் அவர் தேர்தலில் போட்டியிடல. 1967 முதல் முறையாக திமுக அரசியல் களம் கண்டுச்சு. அப்போது கட்சியில பொருளாளராக நியமிக்கப்பட்டிருந்தாரு. தமிழகத்துல 5 முறை கருணாநிதி முதலமைச்சராக பதவி வகித்தாரு. தன்னுடைய 45வது வயதுல தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றாரு. ஒரு கட்சிய உயிர்ப்புடன் வச்சிருக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. ஏற்ற இறக்கங்களையும் சவால்களையும் தாண்டியே இன்று திராவிட முன்னேற்ற கழகம் மூச்சு விட்டு கொண்டு இருக்குது. அதிலும் குறிப்பா எம்ஜிஆர் ஆட்சி செஞ்ச 13 வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய இடைவேளை. மற்றொரு கட்சியாக இருந்திருந்தால் வாழ்ந்த தடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கும் என்பதுல துளியும் சந்தேகம் இல்ல. 1972 அதிமுக உருவாச்சு. அன்றிலிருந்து இன்று வரை அதிமுக ஆளுங்கட்சி அப்படின்னா திமுக எதிர்கட்சியாகவும், திமுக ஆளுங்கட்சி அப்படின்னா அதிமுக எதிர்கட்சியாகவும் இருந்து வருது. 1977 தேர்தல்ல எம்ஜிஆருக்கு தமிழகம் எங்கும் பலத்த ஆதரவு இருந்த நிலையில கூட அண்ணா நகர் தொகுதியில நின்று 16,438 வாக்குகள்ல அதிகம் பெற்று வெற்றி பெற்றாரு கலைஞர்.
கருணாநிதியோட முதல் மனைவி பத்மாவதி. இவருடைய மகன் மு.க. முத்து பத்மாவதி இறந்ததுக்கு அப்புறம் தயாளு அம்மாள 1948 திருமணம் செஞ்சு கொண்டாரு. இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் மு.க. தமிழரசு, செல்வி, மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின். கருணாநிதியின் துணைவியார் பெயர் ராஜாத்தி அம்மாள். அவரின் மகள் தான் கனிமொழி. எழுத்தாளர், நாடகலைஞர், கவிஞர், பத்திரிகையாளர் அப்படின்னு பன்முகம் கொண்ட கலைஞரின் முதல் நாடகம் பழனியப்பன். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் பேபி டாக்கீஸில் 1944 நடத்தப்பட்டது. தூக்குமேடை நாடகத்தின் போது M.R. ராதா இவருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் தந்தாரு. 1947 ராஜகுமாரி திரைப்படம் முதலாக வசனகர்த்தாவாக பணியாற்றினாரு கலைஞர். கருணாநிதி வசனத்துல கடைசியா வெளியான திரைப்படம் பொன்னர் சங்கர் 2011 வெளியாச்சு. தன்னோட வாழ்நாள்ல 21 நாடகங்கள்லயும் 69 படங்கள்லயும் பணிபுரிந்தாரு. இதுவரைக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. அதுல சமூகம் சார்ந்த 10 நாவல்களும் 6 சரித்திர நாவல்களும் அடங்கும். உடன்பிறப்பே அப்படின்னு முரசொலியில 1971 எழுத ஆரம்பித்த தொடரினை தன் உடல்நிலை மோசமாக மாறிய 2016 வரை எழுதியவர் கருணாநிதி. அது எல்லாமே கடிதம் போன்று எழுதப்பட்டவை. அதன் எண்ணிக்கை மட்டும் சுமார் 7000 ஆகும். கலைஞர் அறிமுகப்படுத்திய பல்வேறு திட்டங்கள் பலரோட வாழ்க்கையையும் மாற்றி இருக்குது. இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே இடஒதுக்கீடு கொள்கை பின்பற்றப்பட்டு வருது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு 50% தான் இருக்க வேண்டும். ஆனா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல மட்டும் 69% இருக்குது. இதற்கு முன்பே வித்திட்டவர் கலைஞர் கருணாநிதி தான். 1970ஆம் ஆண்டு இதற்காக சட்டநாதன் தலைமையில குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 25% இடஒதுக்கீடுல இருந்து 31% எஸ்சி பிரிவினருக்கு 16% 18% உயர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு தற்போது 69% இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நியாய விலை கடைகள்ல 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்க திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. பின்னாட்கள்ல இதுவே 1 ரூபாயாக குறைக்கப்பட்டுச்சு. 3236 நியாய விலைக்கு கடைகள் மூலம் 2 கோடி குடும்ப ஆட்களுக்கு அரிசி வழங்கும் திட்டமாக இது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய உழைப்பால இந்த அரச வரி கட்டி வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு அதன் பலன் முழுமையாக சென்று சேர வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தது கருணாநிதி அரசு. 2006ஆம் ஆண்டு 72 லட்சத்திற்கு அதிகமான குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்தாரு கலைஞர். இன்னும் பல வீடுகள்ல இந்த தொலைக்காட்சி பெட்டியை நீங்க பார்க்க முடியும். பலரும் தொலைக்காட்சிய ஆடம்பர திட்டம் அப்படின்னு விமர்சனம் செய்யும் போது சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு பகுதியாக பார்த்தது திமுக அரசு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துல பல்வேறு வீடுகள்ல டிவி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. கூட்டம் கூட்டமாக மக்கள் பொருளாதாரத்தில் அல்லது சமூக ரீதியாக உயர்ந்த நிலையில இருந்தவர்களை நோக்கித்தான் ஒரு பொழுதுபோக்குக்கு கூட செல்ல வேண்டியது இருக்கும். இந்த நுண்ணிய அரசியலை உடைத்தெறிந்தது இந்த திட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பள்ளிகள் இருந்தாலும் சத்துணவு இருந்தாலும் மாணவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல பள்ளிக்கு வருவது அப்படிங்கிறது குறைவாகவே இருந்துச்சு. குறிப்பா மேல்நிலை பள்ளிகளுக்கு செல்ல பக்கத்து ஊர்களுக்கு அல்லது நகரங்களுக்கு சென்று பயணம் செஞ்சு மாணவர்கள் படிக்க வேண்டி இருந்துச்சு. அதற்காக முக்கிய வழி பேருந்து மட்டும்தான். ஆனா அதற்கு டிக்கெட் வாங்க கூட பணம் இல்லாம பல ஏழை மாணவர்கள் கல்வியை பாதியிலேயே நிறுத்தினாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் 1996 இருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி காலகட்டத்தில் மாணவர்களுக்கான இலவச பேருந்து அட்டையை அறிமுகப்படுத்தினாரு. இது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டுல இருந்து வருது. இது மட்டுமின்றி மதிப்பெண் விஷயம், சத்துணவில் மாற்றம் அப்படின்னு பல ஏராளமான கல்வி சார்ந்த முடிவுகளையும் எடுத்தாரு கலைஞர். ஒரு தலைமுறையை தலை நிமிர்ந்ததில் கலைஞருக்கு பெரும் பங்குண்டு.
தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்வு ஒன்றுல தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கும் வட மாநில தொழிலாளர்கள் எப்படி ஆபத்தான நிலையில கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை உதவியால் உயிர் பிழைத்தார்கள் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ரொம்பவே உணர்வு பூர்வமான வீடியோ அது. உண்மையில களத்துல லட்ச லட்சமா பணம் கட்டி சுகாதார சேவைகளை பெற முடியாத மக்களுக்கு ஆறுதலாக வந்தது இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம். குறிப்பிட்ட அளவு மதிப்புள்ள அறுவை சிகிச்சைகள் அப்புறம் நோய் சிகிச்சைகளை கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவசமாக செஞ்சு கொள்ளலாம். இந்த திட்டம் 2009 ஜூலை மாதம் கலைஞர் அவர்களால துவங்கி வைக்கப்பட்டுச்சு. இன்றளவும் இந்தியாவுல விவசாயிகளின் துயரம் தீர்ந்த பாடில்ல. குறிப்பா விவசாயிகள் சிரமப்பட்டு விளைவித்து கொண்டு வரும் பொருட்களுக்கு இடைத்தரகர்களும் கார்ப்பரேட் முதலாளிகளும் அடிக்கும் கொள்ளையால சரியான விலை கிடைக்கிறது இல்ல. இத அன்னைக்கே உணர்ந்த கலைஞர் 1999ஆம் ஆண்டு உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினாரு. இதன் மூலம் அனைத்து மாவட்டங்கள்லயும் உழவர் சந்தைகளை அமைக்கப்பட்டு விவசாயிகளை தங்களது பொருட்களை நேரடியாக விற்று கொள்ளும்படி ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. இது தமிழ்நாட்டின் சிறந்த திட்டங்கள்ல ஒன்னாக இன்னும் கருதப்படுது. இந்தியாவில் முதல் முறையாக காவல்துறையில 1973ஆம் ஆண்டு பெண்களை பணிக்கு சேர்த்தது திமுக அரசு. அதே போல 1989 இருந்து 1991ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த ஆட்சியில தான் பெண்களுக்கு அரசு பணிகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. மேலும் ஏழை மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு வர இலவசம் அப்படிங்கிற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயர்ல பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் துவங்கப்பட்டுச்சு. பெயர் திருமண திட்டம் அப்படின்னு இருந்தாலும் இது பெண்களின் கல்வியை உயர்த்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 18 வயது நிரம்பிய 8ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 5ஆம் வகுப்பு வரை படித்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சார்ந்த பெண்களுக்கும் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டுச்சு. இது பின்னாட்கள்ல 10ஆம் வகுப்பு அப்படின்னு மாறி தற்போது கல்லூரி முடிக்கும் பெண்களுக்கு மாதம் ஒரு தொகை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு கல்லூரி முடித்தவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அர்ச்சகர் பணி அப்படிங்கிறது 100 ஆண்டுகளாக குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே செய்து வந்த பணியாக இருந்துச்சு. இதை மாற்றி முறையாக பயிற்சி பெற்ற யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்தை 1970ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாரு கலைஞர் கருணாநிதி. இன்றளவும் தமிழ்நாட்டுல சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரக்கணக்கான தொழில் முதலீடுகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் சிப்காட் தொழிற்பேட்டை, ஹைடெக் தொழிற்பேட்டைகள், டெக் பார்க்கள் அப்படின்னு தமிழ்நாட்டின் தொழில் புரட்சிக்கு வித்திட்டத்தில் திமுகவின் பங்கும் அளப்பரியது அப்படின்னு குறிப்பிடலாம். திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற 50 வருடத்தினை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருந்த நிலையில கருணாநிதியின் உடல் நிலையில் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டது. அதனால காவேரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தாரு கருணாநிதி. அவரின் உடல் உறுப்புகள் செயல்படாததை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு இயற்கையை எய்தினாரு. அவர் நினைவாக கடந்த ஆட்சியில எடப்பாடி அவர்கள் மெரினாவுல கலைஞருக்கு நினைவிடம் அமைக்க அனுமதி வழங்கினாரு. அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த திமுக மற்றும் கருணாநிதி மகன் ஆகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு இடம் அமைத்தார் பேன சிலையுடன். 1000 எதிர்மறை கருத்துக்கள் கருணாநிதி மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் இருந்தாலும் அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள் மூலம் நம் தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையை தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறது மிகையாகாது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.